ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கார பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்ய ஃபஸ்ட்டு பேன் சூடு பண்ணி 1 கப் அளவு மாவை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். மாவு வறுப்பட ஒரு 4 நிமிஷம் ஆகும். சிம்மில் வச்சு வறுத்துக்கிட்டா நல்லா மணல் மணலாக வர வரலையும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அதுக்குள்ளேயும் ஒரு பேனில் 1 கப் மாவு எடுத்ததுக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு சூடு பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பை வந்து இந்த தண்ணியிலே சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். மாவு நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேன்லேயே வச்சுக்கலாம். தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம அதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா தகதகன்னு கொதிக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. மோஸ்ட்லி வந்து 1.5 கப் அளவு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தண்ணி வந்து கூடவோ குறைவோ தேவைப்பட்டால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு பிராண்ட் மாவுக்கு ஒரு மாதிரி தண்ணி தேவைப்படும். இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு உடனே மூடி போட்டு வச்சுருங்க. கை போட்டு நம்ம அப்புறமா கலந்துக்கலாம். அதுக்குள்ளேயும் இந்த கொழுக்கட்டைக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். இதில் 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்க்கும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நமக்கு அங்கங்கே கடிப்படும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பருப்பு வறுத்தப்புறம் நம்ம இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்குற வரலையும் வதக்கிக்கலாம். நம்ம மாவுலேயே உப்பு சேர்த்துருக்கிறதுனால இதில் சேர்த்துக்கல. வெங்காயம் வதங்கினதும் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே இந்த கொத்தமல்லி வந்து நல்லா வதங்கிடும். இவ்வளோ சிம்பிளான தாளிப்பு தான். இப்போ மாவை எடுத்து இந்த தாளிப்பையும் இதில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து ஒரு 3 மினிட்ஸ் வந்து ஆறிருக்கு இந்த தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்குள்ளேயும். இப்போ வந்து நம்ம கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்கும். நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் கையில் எண்ணெய் தடவிட்டு கூட பிசைஞ்சுக்கலாம். கையில் ஒட்டாது. மோஸ்ட்லி எண்ணெய்லாம் எதுவும் தடணும்னு அவசியம் கூட இல்லை. இந்த கொழுக்கட்டை செய்ய நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதனால் வறுத்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இடியாப்ப மாவு இல்லை கொழுக்கட்டை மாவுனே தனியாக கிடைக்குதுல்ல கடைகளில், அதை எடுக்கிறீங்கன்னா வறுக்கணுன்னு அவசியம் இல்லை. சுடு தண்ணி எடுத்து டைரெக்டாக உப்பு சேர்த்துட்டு கொதிக்க வச்சு நம்ம இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தாளிப்பு சேர்த்து கலந்துக்க வேண்டியதான். இப்போ இதை ஷேப்ஸாக வந்து பிடிச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இட்லி பானையில் தண்ணி வந்து சூடு பண்ணிக்கலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன். நான் ரவுண்ட் பால்ஸும் செய்ய போகிறேன். அதனால் 2 கையிலையும் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கொழுக்கட்டையாகவும் நீங்கள் செய்யலாம். பால்ஸாகவும் செஞ்சு வைக்கலாம். நமக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் வந்து இட்லி பானையில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். கிட்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்பாங்க எப்போதும். அவங்களுக்கு வந்து எண்ணெயில் பொரிச்ச ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி ஸ்டீம் பண்ண ஸ்நாக்ஸும் வந்து அப்பப்போ கொடுத்து பழகணும். அப்போ அவங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டும் வரும். நம்ம ஸ்டீம் பண்ண ஃபுட் வந்து ஹெல்த்தின்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. இப்போ 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்தப்புறம் நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளேயும் நான் வந்து கார சட்னிக்கு வதக்கி வச்சுருக்கேன். இந்த கொழுக்கட்டையை வந்து நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம், கார சட்னி தொட்டும் சாப்பிட்லாம். கார சட்னி ரெசிபீஸ்லாம் ஆல்ரெடி சேனலில் இருக்குது. வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.